ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதை 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அதில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னாக்கா உங்களுக்கு அதெல்லாம் க்ளீனாக ஆகிடும். இப்போது நம்ம ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயம் 2, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் கிளாஸியாக வதங்கினதும் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இல்லை இதை விட கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா இதை விட அளவுகளை கம்மி பண்ணிக்கிங்க. இது எல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி காலிஃப்ளவர், ஒரு கேரட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வெந்நீரில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதை 2 டைம் அலசி க்ளீன் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்கும்போது நம்ம காலிஃப்ளவரில் மீல் மேக்கர்லலாம் போட்டிங்கன்னா நீங்கள் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்குங்க, அதிகம் சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அரிசி அளவுக்கு தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இதற்கு நான் அரிசியும் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு தண்ணி வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற்ற போகிறேன். அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு குயிக்காகவும் ரெசிபி ரெடி ஆகிடும். சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும். இந்த ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றுனீங்கன்னா இந்த அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால் அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி அதை மூடி போட்டு வேக விட்டுடுங்க. வேக விட்டுட்டு இப்படி கிண்டி கொடுத்து நடுவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கிற டைமில் இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ தம்மில் போட்டு விட்டுட்டோம்னா இது ரெடி ஆகிடும். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்யும்போது இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற உமனாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கரில் இதெல்லாம் செய்யும்போது. இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயே கூட செய்யலாம். குக்கர்லேயே செய்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சிம்பிள் ஒரு ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 செஞ்சுருக்கேன்.